ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சண்டேவும் மண்டேவும் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டேயும் நம்ம கடை இருக்குது, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சண்டே ரெஸ்ட்டில் தான் இருப்போம். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்றனால சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன் அப்படின்றனால கடையில் 3 பேர் லீவு. அதனால் போனதும் சிஸ்டமில் பில் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். ஹாய், இன்னைக்கு ஒரே விசேஷ நாள். எங்க பார்த்தாலும் விசேஷம், எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. இப்ப நாங்க கூட ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் நினைக்கிறேன். காலையில டெய்லர் கடைக்கு போயிட்டு கால் பண்ணா அவர் ஒரு கல்யாணத்துல இருக்கீங்க, நாளைக்கு வாங்க. நிறைய பேருக்கு நிறைய முகூர்த்தமே முடிஞ்சா இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இல்ல. இன்னைக்கும் நல்ல முகூர்த்தம், நாளைக்கும் நல்ல முகூர்த்தம். ஓ, நீ அப்படி கேக்குறியா? அவ்வளவுதான், இதுக்கு மேல கல்யாணமே பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லா கல்யாணத்தையும் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா எத்தனை நாள் முகூர்த்த நாள் தேடி அலைஞ்சிருப்பாங்க. நாளைக்கு இன்னைக்கு வேணியில ஹரிஷ்ண வக்கீல் அவருக்கு கல்யாணம். நாளைக்கு பழனி ராம்ஸ் ரிவ்யூ அந்த ஒரு யூடியூபர், இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டர், அவர் நம்ம தெரிஞ்ச பையன், அவருக்கு கல்யாணம் இன்வைட் பண்ணிருக்காரு. நாளைக்கு பழனிக்கு போறோம். வரிசையா விசேஷம். ஆமா, நீங்க எத்தனை விசேஷம் அட்டெண்ட் பண்ணீங்க இந்த சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள்ல? உங்களுக்கு எத்தனை விசேஷம் இருக்கு, நீங்க எத்தனை விசேஷம் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருமே ஒரு விசேஷத்துல இருக்கேன் அப்படிதான் சொன்னாங்க. நாங்களும் விசேஷத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நேத்து ஒரு கல்யாணம், இன்னைக்கு ஒரு கல்யாணம், நாளைக்கு ஒரு கல்யாணம். வரிசையா 3 நாள் நாங்க விசேஷம் அட்டெண்ட் பண்ணிட்டோம். நீங்களும் அப்படி அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ விசேஷத்துக்கு போலாம். மண்டபம் இருக்கு, தெரியலையே. ஓ, இன்னைக்கு கமலோட ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம். மண்டபத்துக்கு போகிற வரைக்கும் மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து போனோம். மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும் போதே கமல் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே என்னை தனியாக விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டாரு. ஸ்டேஜுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனோம். ஞாபகார்த்தமாக ஒரு ட்ரீ வரைஞ்சி அதில் எல்லாரையும் ரேக வைக்க சொன்னாங்க. நானும் வச்சேன். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே ஒரு லினன் ஷாப் இருந்தது. கமல் எனக்கு ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ள வந்துட்டாங்க. கமல் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னோட கபோர்டை ஆர்கனைஸ் பண்ணணும், நிறைய டிஷர்ட்ஸ்லாம் வெளுத்து போச்சு, அதெல்லாம் எடுத்து போடணும், பத்தாத ஷர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு எனக்கு வேணுன்ற மாதிரி புது ஷர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு கமல்னால் இருக்க முடிய மாட்டேங்குது, கமல் வீட்டில் இருக்கிற அன்னைக்கு என்னால் இருக்க முடிய மாட்டேங்குது. கமல் கபோர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி லினன் ஷாப் பார்த்ததுமே 2 ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கமலுக்கு ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை. கமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான ஷர்ட் தான் எடுப்பாங்க. கலர்ஸுமே 2-3 கலர் தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதவா தான் தேடிகிட்டே இருப்பாங்க. கமல் டயட் ஃபாலோ பண்ணுறேன், அதனால உடம்பு குறைஞ்சிச்சு. மீடியம் வாங்கி போட்டுப்பார். ஃபைனலாக ஒரு ஒயிட் ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சில்ல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னேன். இல்லை, எனக்கு ஈவினிங் வரைக்குமே வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம கடைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமலோட கடைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இங்கேருந்து வா, சைட் எப்படி இருக்குது, எவ்வளோ வேலை போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சண்டே லீவு. நானும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடு வேலை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பில்டிங் பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, பிஎன்ஐ மெம்பர்ஸ் டேக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, வீடியோலாம் ஷூட் பண்ணணும், லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. காலையில் ஒரு 4:45 எந்திரிச்சிட்டேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். கமல் தான் கதவே தட்டினாங்க. மெம்பர்ஸ் டேக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக போனவங்க காலையில் 4:45 தான் வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
வாரத்தில் ஒரு 5 நாள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டே முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுவேன். ஒர்க் அவுட் ரொம்ப நேரம்லாம் பண்ணுறது கிடையாது. கால் வலிக்கான அந்த ஸ்ட்ரெச்சஸ் ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுவே ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டோ கார்டியோ ஒர்க் அவுட்டோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஒரு சிலர் டயட் சேலஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு சேலஞ்ச் வீடியோ மாதிரி போடுறதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் வந்துகிட்டு இருக்கேன். அம்மாவும் அப்பாவும் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம். லெமன் ரைஸ். சண்டே போறேன், சாட்டர்டே போறீங்க, சண்டே போறீங்க, இன்னைக்கு போறீங்க. விசேஷம் வந்துட்டே இருக்கு. நான் என்ன ஒன்று சரி போகிறோம். அதனால உங்களுக்கு லெமன் ரைஸ் கிண்டி தரேன். கொண்டு போங்க. இல்லை லெமன் ரைஸ் எடுத்து குடி குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வா. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்றனால காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணேன். பிள்ளைங்க மால்ட்டை குடிச்சிட்டு வந்துட்டாங்க. நான் சாரீ வந்து ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உடனே கட்ட போகிறேன் அப்படின்றனால ஜஸ்ட்டு நம்ம ப்ளீட் எடுத்து அயன் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிள்ளைங்களோட ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. நம்மளோட ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு தலைக்கு தேய்ச்சி விட்டுட்டு இருந்த வரைக்கும் ஷியக்காய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவங்களாவே தலைக்கு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஷாம்பு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டு நாங்களுமே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த சாரீ 2022 என்னோட பர்த்டேக்காக எடுத்தது. Next right, then you will arrive at your destination. பழனியில் எல்லாமே இப்படித்தான் மண்டபத்துக்கு பேர் வச்சிருப்பாங்களா? கந்தன் மஹால். ஏவங்கமல் டோர்ல தான் இது மறைச்சு டோர் வச்சிருக்காங்க. வழியை மறைச்சு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்களே. அந்த பக்கம் பாத்தியா, மெயின் வழி அந்த பக்கம் இருக்கு. ஆனா ஜிபிஎஸ்ல எப்படி காமிச்சது தெரியல. ஜிபிஎஸ்க்கு அறிவே இல்லை. ஒரு யூடியூப் பிரபலம், இன்ஸ்டாகிராம் பிரபலம் கல்யாணம் நடக்குது, ஒரு இதை கூட காண மேடான்னு பார்த்தேன். கல்யாணத்துக்கு நான் கமல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 4 பேர் போனோம். ஆக்சுவலாக கல்யாண டைம் வந்து 6 to 7. கமல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். நாங்கள் வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் மட்டும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கிளம்புறதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு போகிற வழியில் கமல் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, லெமன் டீ குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி லெமன் டீ குடிச்சிட்டு அப்புறமா கிளம்புனோம். வீட்டுக்கு வந்ததும் கமலை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். இல்லை கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லி வீட்டில் தான் இருந்தேன். இன்றைக்கி ஷியக்கா ப்ரிப்பரேஷனுக்காக எல்லாத்தையும் காய வச்சிட்ருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக நான் கடைக்கு போகலை. காலையில் கமல் கூட பழனிக்கு ராம்ஸ் ரிவ்யூ அவங்களோட மேரேஜ்க்கு போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்தது. கமலுக்கும் டயர்டாக தான் இருந்தது. ஏன்னா மொதல் நாள் வந்து அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சண்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கமலுக்கு வந்து அவங்க பிஎன்ஐ இதில் வந்து வீடியோ ஷூட் பண்ணணும், அவங்களோட மெம்பர்ஸ் டேக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வீடியோ ஷூட் வந்து 4:45 முடிஞ்சது. 4 மணிக்கு தான் முடிஞ்சது. வீட்டுக்கு 4:45 தான் வந்தாங்க. வந்து அவங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து திரும்ப வந்து வேலை இருக்குது, கிளைண்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் கிளம்பி போயிட்டாங்க. பட் என்னால் முடியல, எனக்கு டயர்டாக இருக்குப்பா, எனக்கு திண்டுக்கல்லில் எந்த வேலையும் இல்லை, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். வந்ததும் கமல் கிளம்புனதும் செம்ம தலைவலி. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். டீ குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. சரி இன்னைக்கு டேவை வந்து காலையில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தூங்கியே வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே தான் ஏதாவது பண்ணணும். சாட்டர்டே சண்டே மண்டே அப்படின்னு இந்த 3 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா செம அலைச்சல். அதனால் பயங்கர டயர்டு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஏதாவது வேலையை பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கே, ஏதாவது பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்ததுலேயே ஒரு 1/2 மணி நேரம் போயிடுச்சு. ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருந்தனால க்ளீனிங் ஒர்க்கு கண்டிப்பாக முடியாது, வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நம்ம ஸ்டிச்சிங் தான் பழகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கோமே, அதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையலோட டாப் ஒன்று எடுத்து வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ கூட யோசித்தேன், மெஷர்மெண்ட்லாம் எடுத்து பண்ணுறோமே சரியாக பண்ணிடுவோமா அப்படின்லாம் யோசித்தேன். சரி தப்பாக பண்ணுறோமோ
சரியாக பண்ணுறோமோ, நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்கிறது தான் தப்பு. முயற்சி பண்ணுறோமே, முயற்சி பண்ணுற வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, தப்போ ரைட்டோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்மள பல பேர் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது செஞ்சால் சரியாக இருக்குமா, இது தப்பாயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். சரியோ தப்போ நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துறணும். அது ஒரு வேளை தப்பாக இருந்தது அப்படின்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைக்காம அதை வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக எடுத்துட்டு அடுத்த முறை அந்த தப்பு கூட இல்லாமல் எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு கரெக்ட் பண்ணி நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம். எனக்கு ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதை நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருந்திருக்கேன். புதுசாக நான் தச்சு பழகிறதுக்காக மெட்டீரியல்லாம் எடுத்திருப்பேன். எங்கள் கட்டிங்கில் தப்பு பண்ணிடுவனோ, ஸ்டிச்சிங்கில் தப்பு பண்ணிடுவனோ, மெட்டீரியலை வீண் பண்ணிடுவனோ அப்படின்னு யோசிச்சுட்டே நான் பெருசாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது கிடையாது. அதையும் மீறி நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பழைய துணியில் நான் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்குமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னம்னா மெட்டீரியல் வீணாக போயிருமே அப்படின்னு யோசித்தேன். பரவாயில்ல, ஒரு தடவை தப்பு பண்ணோம் அப்படின்னா தான் அடுத்த தடவை வீணாக போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தோணி தைரியமாக இன்றைக்கி வெட்டினேன். ஒரு வழியாக கட்டிங்கை முடித்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். கட்டிங்கில் சொதப்பினனா இல்லை ஸ்டிச்சிங்கில் சொதப்பினனான்னு தெரியல. கண்டிப்பாக அந்த துணி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இதை நான் முன்னாடியே யோசித்தனாலேயோ என்னமோ தெரில, அது வீணாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கட் பண்ணது என்னவோ கையலுக்காக கட் பண்ணேன். ஆனால் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது கண்மணிக்கு தான் அது கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் நெக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருந்தது. ஐயையோ மெட்டீரியலை வீண் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் சரி ஓகே, இதுவும் வீண் ஆகலை, இதை எடுத்து வைப்போம், கண்டிப்பாக நமக்கு நேரம் கிடைக்கும் போது திரும்ப ஒருக்கு அதை ஆல்ட்ரு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைங்க கமல் வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.